அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஓகே, இந்த வீடியோ எதுக்கு செய்யறேன்னா இன ரீதியாக அரசியல் பண்ணுறது ஒரு சொல்யூஷன் ஆகாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ நம்மளுடைய அரசியலோட ஹிஸ்டரி கொஞ்சம் பார்ப்போமே, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த எப்படி உருவானுச்சுன்னு புரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம பிரிட்டிஷ் நம்ம நாட்டை ஆண்டால. ஸோ பிரிட்டிஷோட மெத்தட் என்னன்னா டிவைட் அண்ட் ரூல். அவன் எந்த நாட்டை போய் ஆட்சி பண்ணாலும் எல்லா நாட்டையும் பிரித்து தான் ஆண்டான். அங்கே உள்ள மக்களை ஜாதி பேரை சொல்லியோ அவனோட இனத்து பேர் சொல்லியோ இல்லை மதத்து பேரை சொல்லியோ சண்டை மூட்டி வச்சு மக்கள்கிட்ட அவங்களெல்லாம் பிரித்து வச்சு. ஸோ அப்படி செய்கிறதுனால அவனுக்கு என்ன லாபம்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்க மாட்டாங்க, ஒன்றா போய் சண்டை கொடுக்க மாட்டாங்க. அப்போ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அவன் அப்போ அவங்கள அடிமையாக ஆள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மக்களே அடிச்சுக்கிட்டா அநியாயம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அவன் பாய்ச்ச மெத்தட். ஸோ அப்போ மலேசியாவில் என்ன நடந்ததுன்னா, இங்கே வேலை செய்கிறதுக்காக சைனீஸையும் இந்தியன்ஸையும் கூட்டிகிட்டு வந்தான். ஸோ ஆல்ரெடி இருந்த மலேசியும் அவன் கூட்டிகிட்டு வந்த சைனீஸும் இந்தியன்ஸும் பிரித்து தான் வச்சுருந்தான். ஓகே, இந்தியன்ஸை போய் எஸ்டேட்டில் வச்சுருந்தான், சைனீஸை டவுனில் வச்சுருந்தான். தென் மலேஸ் எப்பயுமே கம்பவுண்டில் இருந்த அதே இடத்துல இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படியே பிரிஞ்சே இருக்கிறப்போ சுதந்திரம் கிடைக்கிறப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த மக்கள் தான் பிரிஞ்சே இருந்துட்டாங்களே. ஸோ அப்போ அவங்களுக்கு தனித்தனியாக தலைவர்கள் உருவாங்கினாங்க. அரசியல் தலைவர்கள் தனித்தனியாக உருவாங்கினாங்க. இந்தியர்களுக்கு தனியாக, சைனீஸ்க்கு தனியாக, மலேசிக்கு தனியாக சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா தலைவர்களும் சேர்ந்து தான் பிரிட்டிஷ்கிட்ட சுதந்திரத்துக்கு போராடினாங்க. ஓகே, ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க தலைவன் யாருன்னு கேட்டால் அந்த பிரதிநிதியை சொல்லுவாங்க. அவங்க இந்தியன்ஸில் யார் இப்போ துன் சம்பந்தன் போராடினாருன்னா அவங்கள தான் சொல்லுவாங்க தலைவர்னு. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஓகே, அப்போ மலேஸ்க்கு இந்த சுதந்திரம் கிடைக்கிறப்போ சைனீஸும் இங்கே இந்தியன்ஸும் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட, இவனுங்களை கூட்டிகிட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிரு, இவனுங்க என் நாட்டை சேர்ந்தவனுங்கள, இவனுங்க எங்களுக்கு வேண்டாம், எங்கள் நாடு எங்கள்கிட்டே கொடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன செஞ்சிருந்தா, அதுக்கு அவன் ஒத்துக்கலை. நீங்கள் இதுக்கு சம்மதிக்கலைன்னா, சைனீஸும் இந்தியன்ஸும் இந்த நாட்டில் நீங்கள் ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டினான். அப்போ வேற வழி இல்லாமல் அரை மனசோட மலேஸ் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அரை மனசோட தான், முழு மனசோட இல்லை. ஓகே, அப்போ இவனுங்களுக்கு வர்கனுக்கார கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, அப்போது மலேஸ் ரொம்ப நிறைய பேர் சண்டை கொடுத்ததுனால, அப்போ எங்களுக்கு என்ன இருக்குது, இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து 9 வருஷமாக இருந்த எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஸ்பெஷல் ரைட்ஸு கொடுக்குறதா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஓகே, உனக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது ப்ராப்பரான டாக்குமெண்ட் செய்யல அவங்க. அதனால் நம்மளுக்கு தெரியல என்ன தான் அக்ரிமெண்ட், எத்தனை வருஷத்துக்கா இல்லை என்ன டீல்னே தெரியல. ஓகே, உறுதியான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் பெருளம்பகனில் போட்டுட்டாங்க. ஓகே, அப்போ அந்த சட்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை எப்படி மாற்றி அமைக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 153 அதில் போட்டிருக்குது அவங்களோட உரிமை. ஓகே, இவங்க எடுத்த முடிவு அந்த பெருளம்பகனில் போட்டிருக்கு, மற்றபடி எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை. அப்போ பெருளம்பகனில் போட்டதுனால அதை மாற்றி அமைக்கணும். அந்த பெருளம்பகன் ஒரு ஆர்டிக்கல் எப்படி மாறணுமோ அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, இப்போ அது பிறகு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான பின்விளைவை தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த பிரிச்சு வச்சிருந்த பிரிட்டிஷ்காரன் தான். இந்த இன்னைக்கு நடக்கிற அந்த ரேஷியல் பாலிட்டிக்ஸ்க்கு அவன் தான் மூல காரணம். அதை தொடக்கி வச்சவன், பிள்ளையார் சொல்லி போட்டு தொடக்கி வச்சவன் பிரிட்டிஷ்காரன் தான். ஒரு கெட்ட நோக்கத்துக்காக பிரித்து ஆள்றப்போ ஈஸியாக அடிமையாக ஆளலாம். ஓகே, ஊழல் பண்ணியும் ஆளலாம், எப்படி அநியாயமாக ஆள்றதுக்கு தான் பிரித்து ஆளுறது. ஓகே, ஸோ அப்போது அந்த தலைவர்கள் அந்த மக்கள் எல்லாம் அப்படியே அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே பழகிட்டாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஆனால் முன்னுக்கு வந்த தலைவர்கள் இந்த மாதிரி ஊழல் தலைவர்கள் இல்லை, சின்சியராக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான் அப்படின்னு செஞ்சாங்க. ஓகே, உலக அரசியல் அவங்களுக்கு தெரியல. ஓகே, ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடு இப்படி அரசியல் பண்ண மாட்டான். ஓகே, எல்லா மக்களையும் மக்களாக தான் பார்ப்பான், இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டுலாம் பார்க்க மாட்டான். இந்த இனத்துக்கு இவங்க தலைவன் இல்லை. அந்த ஒரு மினிஸ்டர் அவன் போஸ்டில் இருக்கான்னா அவன் எந்த இனமாக இருந்தாலும் சரி அவன் வேலையை தான் அவன் செய்வான். ஓகே, ஸோ அப்போ இந்த தலைவர்களுக்கு இதுதான் புரிஞ்சது, இதை தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் பவர் இருக்குல்ல,
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழல் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஓகே, அப்போ மகாதீர் காலம் அப்படி இப்படி வர்றப்போ ஊழல் நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, ஊழல் நடக்க அப்போது மக்களால் ஒன்றும் மாற்றி அமைக்க முடியல. அதை நல்லா பார்த்துக்கிட்டானுங்க. இந்த பிரித்து ஆடுறதுல வந்து இவ்வளோ நன்மை இருக்குது நம்மளுக்கு, ஊழல் செய்கிறத வந்து இவங்களால் ஒன்றும் செய்ய முடியல. எப்படி பிரித்து இருக்கிறதுனால இவங்களால ஒன்றா ஒரு முடிவு எடுக்க முடியல அரசாங்கம் மாற்றுறதுக்கு. இன்னொன்று வந்து அந்த காலத்தில் சோஷியல் மீடியா வர இல்லையா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிச்சயமாக கவர்மெண்ட்டை புகழ்ந்து தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ மக்களுக்கும் இன்ஃபர்மேஷன் ரொம்ப குறைவு. எஸ்டேட் சைட்லாம் இருக்கவங்க தெரியாது, அரசாங்கத்தை நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை சுற்றி என்ன நடக்குது, அவங்களுக்கு சம உரிமை இல்லாமல் எவ்வளோ அநியாயம் நடக்குது, எதுவுமே இந்தியன்ஸுக்கும் சைனீஸ்க்கும் கூட தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தப்போ இப்போ நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஐடிலாம் நல்லா வளர்ந்துட்ட பிறகு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நிறையா வளர்ந்துட்ட பிறகு நம்ம நல்லா கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம், என்ன நடக்குது, சட்டம் எப்படி செயல்படுது, இந்த மாதிரி. ஸோ அப்படி கம்யூனிகேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது வந்து அநியாயமாக உணர ஆரம்பிச்சிருச்சு. அது என்னடா மலேஸ்க்கு நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்குற, எங்களுக்கு வந்து குறைச்சி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இதே பாதிப்பு தான் சைனீஸ்க்கும் இருக்குது. ஆனால் அவங்க வந்து முன்னுக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்ததுனால அவங்க கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுறாங்க. அப்போ இந்தியன்ஸுக்கு வந்து பெரிய பாதிப்பு நம்மளுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எஸ்டேட் சைட்லேருந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்ததுனால அந்த ஏழ்மையை சுரண்டி தின்னா என்ன நடக்கும், அந்த ஏழ்மையில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய சலுகையை செய்யலைன்னா என்ன நடக்கும். ஸோ அதுதான். ஸோ அப்போ வந்து ரொம்ப அழுத்தமாகிடுச்சு. ரொம்ப அழுத்தமாகனோடனே ஆளுங்க வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உரிமை வேணும், என் உரிமையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் இந்த இது தொடருது. ஓகே, இந்த மலேசியாவோட எல்லாத்தோட மைண்ட் செட்லேயும் உள்ளது எல்லாம் ரேஷியல் பாலிட்டிக்ஸ் தான். ஏன் இனத்துக்கு ஒருத்தன் வருவான். ஓகே, அப்போ இதை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஸோ எல்லா பிரச்சனைக்குமே இதுதான் காரணம். இந்த ரேஷியல் பாலிட்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா மக்கள் ஆட்சியை ரொம்ப ரொம்ப வீக்காக்குது. ஏன்னா எல்லா இனத்தையும் தனித்தனியாக ஆள்றப்போ அப்போ என்ன பண்ணுறானுங்க, நீங்கள் வந்து எவனோ ஒருத்தனை உங்களுக்கு பிரதிநிதியாக சூஸ் பண்ண போகிறீங்க, அவன் உங்களை ஏமாற்றிட்டானா உங்களுக்கு என்ன நடக்கும். ஏமாற்றிட்டா மீன்ஸ் உங்கள் உரிமையை அவன் போய் மீட்டுட்டு வரல. ஓகே, உங்களுக்கு சம உரிமை இல்லை, அந்த சம உரிமையை அவன் மீட்டுட்டு வரல, பெசாமியே தான் இருக்கிறான், அப்படின்னா உங்களை ஏமாற்றிட்டான்னு அர்த்தம். அதுக்கு மேலே சேர்த்து ஊழலும் பண்ணுறான்னா அவன் உங்கள் இந்த ஏமாத்துறது மட்டும் இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான்னு அர்த்தம். ஸோ இதை தான் செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஏமாத்தும் நம்பிக்கை துரோகம் தான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஓகே, இது வந்து என்றைக்குமே சொல்யூஷன் ஆகாது. ஓகே, இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். முதல்ல எனக்குன்னு ஒரு என்னோட இனத்தில் ஓகே ஒரு இந்தியன்ஸ் வந்து வருவான், ஒரு தலைவன் வருவான் எங்களுக்கு அப்படின்றத நீங்கள் அடியோட மறந்துடணும் அதை. ஓகே, அப்படி மறக்கலைன்னா இதுக்கு நம்மளுக்கு சொல்யூஷனே கிடையாது. நம்மளுக்கு என்றைக்குமே சம உரிமை கிடைக்காது இந்த நாட்டில். நீங்கள் இதை விடுற வரைக்கும், நீங்கள் இந்த ஐடியாவை விடுற வரைக்கும் உங்களுக்கு என்றைக்குமே சம உரிமை கிடைக்காது. ஓகே, இப்போ நிறைய பேர் இந்த ரேஷியல் ஐடியாவில் அரசியல் பேசுகிறாங்க. இந்த மலேசியாவில் இந்தியர்கள் என்ஜிஓ லெவல்லையும் சரி ஸ்ட்ரெயிட்டாக நான் அரசியல் கட்சி திறந்துட்டேன் இல்லை திறக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்தியருக்கு நான் வந்து காப்பாற்றுறேன், இந்தியன்ஸோட உரிமையை நான் மீட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்லுங்கள், எப்படி வந்து மீட்டு எடுப்பாங்க உரிமையை. ஆர்டிகல் 153 பெர்லம்பகனில் போட்டிருக்கு, அவங்களுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ்ன்னு போட்டிருக்குது. ஓகே, அப்படி போட்டிருக்கப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னா யங் டி பொறுத்துவான் அகோங் வந்து முடிவு பண்ணுவார் எவ்வளோக்கு சலுகை செய்யறது மலேஸ்க்கும் சபா சரவாக்காரங்களுக்கும் சொல்லிட்டு. ஓகே, ஆனால் அப்படி நடக்கலை. பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுறான், யங் டி பொறுத்துவான் அகோங் முடிவு பண்ணலை. இதில் என்ன கிளாஷ்னா பிரைம் மினிஸ்டரோட பேச்சை கேட்கணும் அகோங்க அப்படின்னு போட்டிருக்குது வேற பெர்லம்பகனில். இங்கே தான் கிளாஷே ஆரம்பிக்குது. இப்போ அகோங்க சொல்லி ஒரு குற்றமும் இல்லை, அகோங் முடிவு பண்ணலை எவ்வளோ கொடுக்குறதுன்னு, பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுறான். ஓகே, அப்போ அவனுக்கு தேவைன்னா பிரித்து ஆளணும். பிரித்து ஆளுறதுக்கு என்ன பண்ணணும்,
மெஜாரிட்டி இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய செய்யணும், மைனாரிட்டியை பிழிஞ்சு எடுக்கணும். ஓகே, இதெல்லாம் செய்வான் அந்த பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவனோட ஆட்சி அப்போதானே தக்க வச்சுக்க முடியும். மெஜாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணால் மெஜாரிட்டி ஆள் ஓட்டு போடும். மெஜாரிட்டி இப்போ மலீஸ் மெஜாரிட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய ஹெல்ப் செஞ்சானா அவங்க ஆட்டோமேட்டிக்லி அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அவன் தேர்தலில் அவன் எப்பயுமே மெஜாரிட்டி மெயின்டைன் பண்ண முடியும், அவன் அரசாங்கத்தை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா மனுஷன் வந்து சுயநலவாதி. அவனுக்கு என்னாவது கிடச்சுன்னா மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான். ஓகே, மலேசியா சொல்லி குற்றம் இல்லை. இதே சலுகையை சைனீஸ்க்கும் இந்தியன்ஸுக்கும் செஞ்சா இதே மாதிரி தான் இவங்களும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. இப்போ இந்தியன்ஸுக்கு நிறைய சலுகை செஞ்சா இவனும் வாங்கி தின்னுக்கிட்டு பேசாம தான் இருப்பான். சொல்லுவானா எவனாச்சும், எங்களுக்கு ஏன் கூட சலுகை செய்கிற, அவங்களுக்கு போய் செய்ய சமமாக செய்ய அப்படின்னு சொல்ல மாட்டானுங்க. ஓகே, அதில் ஒரு உசுப்பேத்தி விட்டானுங்களா அவங்க உரிமைன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்தியன்ஸ் இருக்கிறது மேக்சிமம் 7-8% இருக்கீங்க. எப்படி நீங்கள் மெஜாரிட்டியாக ஆகி ஆர்டிகல் 153 மாற்ற போகிறீங்க? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் முதல்ல. மக்களுக்கு இப்படி போலியான நம்பிக்கை வளர்க்குறது நியாயமா? நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்கள் வந்து ஆசை வார்த்தையை சொல்கிறீங்க. நான் வந்தனா காப்பாற்றிடுவேன், நான் வந்தனா இந்தியனுக்கு ஊழல் இல்லாமல் பண்ணுவேன், உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்குவேன், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க சொல்கிறீங்க. அங்கே மெயின் பிரச்சனையே வந்து சம உரிமை இல்லாமல் ஸ்பெஷல் ரைட்ஸ்னு போட்டு வச்சுட்டு பெர்லம்பகானில் அதை ஒரு உரிமையாக சொல்லிட்டு மக்களை பாரபட்சத்தோடு நடத்துறத உரிமைன்னு சொல்கிறான். சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் இஷ்டத்துக்கு பட்ஜெட் செட் பண்ணுறான். போன தடவை செட் பண்ண பட்ஜெட்டில் வந்து 3% கூட நம்மளுக்கு வரலை. சைனீஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் நம்ம இருக்கிறது 30%. அவன் ஒதுக்கின பட்ஜெட் வந்து சைனீஸ்க்கும் இந்தியன்ஸுக்கும் சேர்த்து 3% கூட வரல. ஓகே, அவ்வளோக்கு என்னது நியாயமில்லாத பட்ஜெட்டு. அப்படி நம்ம காசை பிடுங்கி போயிட்டு மலேசியா கொடுக்குறான். ஓகே, அப்போ இதெல்லாம் அவனுக்கு செய்ய உரிமை எங்கேருந்து வந்துச்சு? ஆர்டிகல் 153 பெர்லம்பகான்லேருந்து வருது. இதை மாற்றி அமைக்கணும்னா 2/3 மெஜாரிட்டி பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணணும், ராஜராஜமலையும் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோவில் விளக்கியிருக்கேன், எப்படி மாற்றிடலான்னு சொல்லிட்டு. நான் நான் மலேஸ்க்கு வந்து கட்சி ஆரம்பித்தான். ஓகே, இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு ஐடியாஸ் இருக்குது இதுக்கு சொல்யூஷன் செய்கிறதுக்கு. ஓகே, சண்டை போடாமல் மல்லு கட்டாமல் என்னது அரசியலை சரியாக கையாண்டா மாற்றலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன்னா, அனுவாருக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் வந்து எந்த நாட்டில் சரியான நியாயமாக எல்லா மக்களையும் நடத்தலைன்னா நம்ம நான் மலேஸ் கட்சி ஆரம்பித்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், நம்ம சம உரிமை வாங்குவோம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எனக்குன்னு ஒரு பிளான் இருக்குது மக்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே இந்த பிரிட்டிஷ்கார ஆரம்பித்த அதே ரேஷியல் பாலிட்டிக்ஸ் எடுத்து வந்து வைக்கிறீங்க. ஓகே, அதுதான் உங்ககிட்ட நான் திருப்பி கேட்குறேன். எப்படி இந்தியன்ஸோட ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் எப்படி 2/3 மெஜாரிட்டி பார்லிமெண்ட் மெம்பர்கிட்டேருந்து சப்போர்ட்டை வாங்கி ராஜராஜமலைகிட்டேருந்து சப்போர்ட்டை வாங்கி ஈக்குவல் ரைட்ஸ் வாங்க போகிறீங்க? அது சொல்லுங்கள். ஓகே, கோசமாக கத்திக்கிட்டு கிடக்கலாம். ஒன்று நீங்கள் திருடனாக இருப்பீங்க, இல்லை அறியாமையில் இவ்வளோ மனுஷனாக இருப்பீங்க. நான் வந்தேன்னா மாற்றிடுவேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருவேன். லெட்ஸே நீங்கள் ஒரு இக்னரன்ஸ் பர்சன், ஒரு புரியாமல் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோமே, அங்கே உள்ள சிக்கல் என்னன்னு புரியாமல் பேசுகிறீங்க. அங்கே போனால் நம்மள இப்போ நான் இருக்கேன். ஓகே, டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டர்னு சொல்கிறேன். நான் வந்து மக்களுடைய உரிமையை நான் காப்பாற்றுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஓகே, என்னால் என் சக்திக்கு ஏற்ற அளவுக்கு நான் செய்வேன், முயற்சி பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், எல்லா மக்களும் சமமாக நடத்தணும், ஏமாத்தாமல் அரசியல் பண்ணணும். ஓகே, அப்படின்னு எனக்குள்ள எண்ணம் இருக்குது. ஆனால் நான் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுறேன்னா, என்கிட்ட பவரை கொடுங்க, நான் போயிட்டு உங்களுக்கு உரிமையை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா போலியான நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுக்க முடியாது. எது என்னால் முடியாதோ
அதை சொல்லி நான் ஏமாற்றக்கூடாது மக்களை. அதை தான் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் செய்கிற அந்த விஷயம் பேசாமல் சும்மா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, உங்களோட முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, இல்லை எந்த விதமான பின் விளைவையும் ஏற்படுத்தலைன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோமே, நன்மலேஸ்க்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த மலேஸோட ஆட்சியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அப்படி லட்சி அன்வார் வந்து சரியாக அதாவது எல்லாத்தையும் சமமாக நடத்தலைன்னா அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இந்த பிளானை. அப்படி பண்ணுறப்ப நீங்கள் இந்தியன்ஸோட மைண்ட் செட்டை இப்படி மாற்றி வச்சுருந்தீங்கன்னா இதே ரேஷியல் பாலிட்டிக்ஸில், அப்போ எங்கள் பிளான் வீணாகுமா? உங்கள் பிளான் எதுவுமே செய்ய முடியாத ஒரு பிளான், அதுக்கு சக்தி பத்தாது. 7-8% மக்களோட சப்போர்ட்டை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே மாற்றி அமைக்க முடியாது. இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் சிக்கலை உங்களால் அவுக்க முடியாது. ஓகே, நானும் எம்ஐசி போல இவங்ககிட்ட பேச்சு மண்டையை கழுவி நானும் ஒரு அரசியல்வாதியாக வந்து நானும் திருட வேண்டிதான் அப்படின்னு என்ன இருக்கலாம். இது பச்சை துரோகம் மக்களுக்கு. இல்லை அறவே அறியாமையில் இப்படி பேசிகிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் நான் மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். எந்த விதமான சொல்யூஷனும் உங்களுக்கு கொடுக்க முடியாதது தான் இந்தியன்ஸ்க்குன்னு ஒரு தலைவனை தேடுறது நீங்கள். ஓகே, இந்த இந்தியன்ஸ்க்குன்னு நான் தலைவனாக வரேன்னு முடிவு எடுத்த உங்கள் அறியாமையிலேருந்து நீங்கள் முதல்ல வெளியே வாங்க. ஓகே, என்ஜிஓவாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் இல்லை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறவங்க, திருடனாக இருந்தால் நான் என் பேச்சைக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்க. நிச்சயமாக அதை எப்படியாவது ஏமாற்றி நான் அந்த இடத்துக்கு வந்து திருடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கேட்க மாட்டீங்க. ஓகே, அப்போ நான் மக்கள்கிட்ட தான் சொல்லி ஆகணும், இவனுக்கு பின்னாடி போகாதீங்க, இவனுக்கு பின்னாடி போய் உங்களுக்கு சொல்யூஷன் வராது. ஓகே, சொல்யூஷன் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் 60 வருஷத்துக்கு கூட எம்ஐசி என்ன செய்ய முடிஞ்சது? அந்த பாரிசான் நேஷனல் கூடயே சேர்ந்து ஊழல் தான் பண்ண முடிஞ்சது. ஏதாவது நல்லது செஞ்சானா? உங்களுக்கு சமூகம் வாங்கி கொடுத்துட்டானா? ஒன்றும் முடியாது. நானே சொல்கிறேன்னா, இப்போ நான் போயிட்டு எனக்கிட்ட ஒரு 10 இந்தியன்ஸ் எம்பி கொடுங்க, நான் போயிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் நான் சொல்லுவேன். நான் உண்மையை நேராக சொல்லிடுறேன். முடியாததை ஒன்று முடியும்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது மக்களை. என்னைய தேர்தலில் ஜெயிக்க வைங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன மாதிரி 10 எம்பியை ஜெயிக்க வச்சு இந்தியன்ஸை கொடுங்க, செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் போயிட்டு சம உரிமை வாங்கிட்டு வர முடியாது. இப்படின்னு உண்மையை மக்கள்கிட்ட உண்மையை பேசுகிற மனசு இருக்கணும். சும்மா போலியா என்னால் நான் இதை கிழிச்சிருவேன் அதை கிழிச்சிருவேன். எனக்கு நல்ல மனசு இருக்கு, உங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், மக்களை எல்லாம் சமம். நான் எவ்வளோ பேசியிருப்பேன், மலேஸ் கிட்ட சண்டைக்கு நின்று இருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் போய் என் மேலே போலீஸ் ரிப்போர்ட் போட்டானுங்க என்னை பிடிக்க சொல்லிட்டு. போலீஸ்லாம் கூப்பிட்டு என்னை விசாரணை பண்ணான். நான் இசிமியோ தப்பாக பேசின்னு சொல்லி போலீஸ்காரெலாம் கூப்பிட்டு விசாரணைலாம் பண்ணானே. ஓகே, ஸோ அது கேஸை கோர்ட்டுக்கு ஏற்றுனாலும் நான் போய் ஃபைட் பண்ணிட்டு வரணும். இப்போ ஓகே, இவனுக்கு தான் பழி வாங்கிறதுக்கு சும்மா அர்த்தம் இல்லாத கேஸெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே. எல்லாத்துக்கும் துணிஞ்சாக செய்கிறோம். இவ்வளோ சண்டை போட்டேன் நான், எனக்கு என்னை ஒரு எம்பியாக ஆக்குங்க, அந்த மாதிரி 10 இந்தியன்ஸ் எம்பி ஆக்கி கொடுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதான்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? முடியாதது தான் சொல்லணும். ஓகே, எப்படி செய்ய முடியும் அப்படி நான் சொல்கிறேன், சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஓகே, மலேஸை அந்த பக்கம் ஒதுக்கணும், மலே இல்லாதவங்க இந்த பக்கம் வரணும். ஏன்னா மலேஸ்க்கு தானே அந்த ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. மலேஸ் தானே கொடுக்க மாட்டான் உங்ககிட்ட ஆசை. அந்த அந்த சுகம் கண்டுட்டா, ருசி கண்ட பூனை உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டான். இது வந்து டர்ட்டி பாலிட்டிக்ஸ். அரசியல்வாதி ஊழல் பண்ணுறதுக்காக அவனை அப்படி அவன் மூளையில் விஷத்தை ஏற்றி வச்சிருக்கிறானுங்க. உரிமைன்னு சொல்லி ஒரு அநியாயத்தை உரிமைன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கானுங்க. இங்கேருந்து சைனீஸ்கிட்டையும் இந்தியன்ஸ்கிட்டையும் டெக்ஸ் காசு இவங்களுக்கு சேர வேண்டிய சல்கள்லாம் பிடிங்கி அங்கே கொடுக்குறது உரிமையா? இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குது. ஸோ மூளையை பாய்ச்சி வேலை செய்யணும், அரசியல் புரிஞ்சு வேலை செய்யணும், சிக்கல் என்னன்னு தெரிஞ்சு, சட்ட சிக்கல் என்ன இருக்குன்னு புரிஞ்சு வேலை செய்யுங்க. சும்மா மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு எல்லாத்தையும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஒரு ஆசை வார்த்தைக்கு பேசி வெப்சைட் வச்சுருக்கிறேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, எத்தனை பேர் பண்ணிட்டீங்க, இந்தியன்ஸ்லாம் ஒன்றா சேருங்க,
நீங்க சொல்றது அரசியலுக்கு விரோதமான ஒரு விஷயம். என் ஜாதிக்காரனுங்களாம் வாங்கடா அப்படின்னு சொல்றதும் இந்தியன்ஸ்லாம் ஒன்னா சேருங்கடா சொல்றதும் பெரிய வித்தியாசம் இல்லை. பெரியவங்க சொன்ன ஒற்றுமை வந்து மக்களுக்கு இடையே வர ஒற்றுமை தான். சீன, தமிழன், இது இந்தியன்ஸு, மல்லேஸு எல்லாமே ஒன்றா இருக்கணும். அது பேர் தான் ஒற்றுமை. ஒரு நாட்டுக்குள்ள ஒற்றுமையாக வரணும். யாருமே இங்கே மனிதநேயம் பேசலை, எல்லாமே இனவாதம் தான் பேசுகிறீங்க. மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஒற்றுமைன்ற வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. மக்கள் வந்துட்டு குழம்புறாங்க, இவன் என்னமோ ஒற்றுமை சொல்கிறான், பாசிட்டிவான வார்த்தை எனக்கு தெரியும், அது நல்லது தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு வராங்க. கடைசியில் அவங்களுக்கு கிடைக்க போகிறது ஏமாற்றம் மட்டும்தான். ஓகேவா? இப்படி வந்து மக்களை மிஸ்லீட் பண்ணாதீங்க. ஏதாவது உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பிக்சர் தெரிஞ்சிச்சுன்னா வந்து இது பண்ணுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க. எப்படி நீங்கள் வந்து சமூகம் வாங்க பாருங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க. என்னால் முடியும், நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். கட்சி ஏ கட்சி, பி கட்சி, சி கட்சி. ஏ கட்சி வந்து நான் மல்லேஸ், பி கட்சி வந்து சமூக உரிமைக்கு சப்போர்ட் பண்ணுற மல்லேஸ், சி கட்சி வந்து பியோர்லி வந்து சமூக உரிமைக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஸ்பெஷல் ரைட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற குரூப்பு. இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாருங்க, எப்படி சம உரிமையை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு. சம உரிமை வாங்கிறதுக்கு நான் சொன்ன அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும். 2/3 மெஜாரிட்டி பார்லிமெண்ட் மெம்பர் சப்போர்ட், ஓகே, பிளஸ் ராஜராஜமலையோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 153 சம உரிமையாக மாற்றிட முடியும். ஸ்பெஷல் ரைட்ஸ் இல்லை, எல்லாருமேக்கு எல்லா மக்களுக்கும் ஒரே. அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, மல்லேஸ் பூமி புத்ராக்கு தான் இந்த சல்கை, யங்டி பொறுத்துவான அகவும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆர்டிக்கிளே தூக்கிட்டோமா, அப்படி ஒன்று அவனுக்கு எக்ஸ்ட்ரா போவாது. இல்லை, அதை எமைன் பண்ணி மாற்றி அமைச்சு எல்லா மக்களையும் இந்த நாட்டில் சமமாக தான் பார்க்கணும், பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும், நம்ம மாற்றிடலாம். லெட்ஸே அதை அடைய முடியலன்னு வச்சுக்கோமே. ஆனால் நீங்கள் போயிட்டு மலேசியாவோட பாப்புலேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக் பாருங்கள், கவர்மெண்ட் வெப்சைட்டில். நான் மலேஸ் நீங்கள் நல்லா கணக்கு பண்ணிங்கன்னா 50% வரணும். அங்கே என்ன ட்ரீட் பண்ணுறான்னா, மலேஸ்ன்னு தனியாக போட்டால் எல்லாத்தையும் போட்டிருப்பான். இந்தியன்ஸ்க்கு எவ்வளோன்னு போட்டிருப்பான், சைனீஸ்க்கு எவ்வளோன்னு போட்டிருப்பான், லைனுக்கு எவ்வளோன்னு போட்டிருப்பான். ஆனால் மலேஸ்க்குன்னு எவ்வளோன்னு போடுறதுக்கு அவனுக்கு டிகிரி இருக்காது. மல்லேஸை நம்ம பீட் பண்ணிடலாம், பொலிட்டிக்கலி பீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனுங்க பயத்தில் என்ன பண்ணுவானுங்க, பூமி புத்திரான்னு சொல்லிட்டு சபா சர்வா காலையும் சேர்த்து போட்டிருப்பானுங்க. ஓகே, பை லாஜிக் பார்த்தோமா எப்படியும் வந்து 50-50 தான் இருக்கணும். மல்லேஸ் 50%, நான் மல்லேஸ்னா மல்லே அற்றவங்க வந்து 50% இருக்கணும். இங்கே ஃபைட்டை விட்டோமா, அரசியல் ரீதியாக ஃபைட்டுனா இறங்கி வீதியில் அடிச்சுக்கிறது இல்லை. ஓகே, அரசியல் ஃபைட்டு, டெமோக்ராசி, மக்களாட்சியோட சண்டை. ஓகே, எனக்கு நீ சம உரிமை கொடுக்கல, நான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன், மல்லேஸோட ஆட்சியை தூக்குறோன்னு சொல்லிட்டு ஜெயிச்சுட்டோன்னு வச்சுக்குவோமே, பிரைம் மினிஸ்டர் நம்ம சைட்லேருந்து ஆள் வரும். ஒரு சைனீஸோ ஒரு இந்தியன்ஸோ இந்த மாதிரியான பிரைம் மினிஸ்டர் வருவாங்க உள்ளுக்கு. என்ன நடக்கும்? திருப்பி நான் சொன்னதை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. யங்டி பர்த்வான் ஆகும் பிரைம் மினிஸ்டர் பேச்சை கேட்கணும். யங்டி பர்த்வான் ஆகும் வந்து பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்ணுவார். எப்படி சூஸ் பண்ணுவார்? மெஜாரிட்டி சப்போர்ட் பார்லிமெண்ட் மெம்பர் உள்ளவங்களை அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும். தேர்தலில் ஜெயிச்சு அரசாங்கமாக மாறிட்டோமா, நம்ம சைடில் தானே மெஜாரிட்டி இருக்கு. அப்போ நம்ம சைடில் தானே சொல்லுவோம் யார் பிரைம் மினிஸ்டராக வரணும்னு. ஒரு மலேஸ்க்காக கொடுப்போம் பிரைம் மினிஸ்டரா? ஜெயிச்சிட்ட பிறகு நம்ம கொடுப்போமா? சம உரிமை வாங்கிறதுக்கு வெறியோட வந்திருக்கோம், கொடுப்போமா? ஓகே, பிரைம் மினிஸ்டராக நம்ம ஆள் தான் வரும். 2/3 மெஜாரிட்டி ஃபுல்ஃபில் பண்ணலன்னா பிரைம் மினிஸ்டரை நம்ம ஆளை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் தெரியுங்களா? ஈக்குவல் ரைட்ஸை, ஸ்பெஷல் ரைட்ஸை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் ஆக்கிடலாம். நான் கொடுக்கறது தான். நான் பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டுக்குன்னா நானுன்னு சொல்லலை, ஐ மீன் அந்த வந்தவன், அந்த பிரைம் மினிஸ்டராக வந்தவன் வந்து சொல்லலாம். அவன் ஒரு நான் மில்லிவாக இருந்தானா அவன் சொல்லுவான், ஒரு நாடுனா எல்லா மக்களையும் சமமாக நடத்தி ஆகணும், இவனுக்கு கூடலாம் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் சமமாக நான் கொடுக்குறேன். அவங்க பிரைம் மினிஸ்டர் பேச்சை கேட்டு தான் ஆகணும்.
ஓகே, இது வந்து அந்த ஆதி காலத்து என்னது என்ன சொல்லுவாங்க, அதாவது சுல்தான் அண்ட் மலாயு அதெல்லாம் கிடையாது. சட்டம் எவ்வளவோ மாறிடுச்சு. பிரிட்டிஷ்காரன் உள்ளுக்கு நுழைஞ்சிட்ட பிறகு ராஜராஜ மலாயோட பவர் எல்லாம் குறைச்சிட்டான். அதுக்கப்புறம் மகாதீர் வேற குறைச்சி விட்டுட்டான். புரியுதுங்களா? ஸோ இப்போ இருக்கிற சட்ட சிக்கல் என்னன்னா அந்த ஆர்டிகல் 153 மட்டும்தான் பொருளம்பகன்ல. மொத்தத்தை எதுவுமே சட்ட சிக்கல் இல்லை. ராஜராஜ மலாயு வந்து நம்மளுக்கு சிக்கல் கிடையாது. நம்மளுக்கு சம உரிமை வாங்குறதுலையும் சரி, இல்லை இந்த மலாய்க்காரன் ஆட்சி இல்லாமல் பண்ணிட்டு நம்ம வர்றதுக்கு சரி சட்டம் தடுக்கலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னன்னா இந்தியன்ஸாக நீங்கள் பிரியுறீங்க. இது தப்பான பிரிவு. நம்மளுக்கு சக்தி பத்தாது. நீங்கள் இந்தியன்ஸாக தனியாக பிரிஞ்சிங்கன்னா நம்மகிட்ட அந்த சக்தி பத்தாது. அவனுங்களை ஜெயிச்சு நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டாக வர முடியாது உங்களால். ஓகேவா? நீங்கள் வந்து ரூலிங் கவர்மெண்டாக வர முடியாது உங்களால். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சு அரசியல் புரிஞ்சு பேசுங்க. ஓகே, நினைக்கிறேன் சைனீஸோட பாமர மக்களே இங்கே உள்ள என்ஜிஓ இந்தியன்ஸோட என்ஜிஓட நல்லா அரசியல் புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த இந்தியன்ஸோட என்ஜிஓவோட ஆக்ஷன்லாம் பார்த்தோமா. இந்த பக்கத்தை நரப்பான் டேக் ஓவர் பண்ணப்போ இந்தியன் மினிஸ்டரை போட்டுட்டு அவ்வளோ டார்ச்சரு. 4 இந்தியன் மினிஸ்டர் இருக்கீங்க, என்னெல்லாம் செய்றீங்க? அங்கே மகாதீர் அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். அவனை கேள்வி கேட்கறதுக்கு மூளை இல்லை. அவன் தான் அதை ஏமாத்திக்கிட்டு அரசாங்கத்தை தப்பா நடத்துறான்றது நான் வீடியோ போட்டு அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் தான் வந்து சொன்னேன், நீங்க தப்பா ட்ரிகர் பண்ணாதீங்க ஆள, இந்தியன் மினிஸ்டர் மேல இப்படி தப்பு சொல்ல முடியாதுன்னு. ஏன்னா அரசியல்ன்றது இனத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்தியன் மினிஸ்டரை பார்த்துட்டோடனே அப்படி தோணிடுது உங்களுக்கு. 4 இந்தியன் மினிஸ்டர் இருக்கீங்க, இந்தியன்ஸ்க்கு இவ்வளவு பிரச்சனை ஓடுது, கோயிலை உடைக்கிறான், இது பண்ண அந்த பர்டிகுலர் இஷ்யூ யாருக்கிட்ட போதோ, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே போதோ அவனை தான் கேள்வி கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு என்ஜிஓவாக இருந்துக்கிட்டு அரசியல் புரியாமல் மக்களை இப்படி கைட் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? அது சைனீஸ் எங்கேனாச்சும் இதை செய்கிறாங்களா? ஏதோ ஒரு பாமர மக்கள் சைனீஸ்குள்ளார இப்படி செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒரு என்ஜிஓ இப்படி செய்கிறாங்களா? நீங்கள் மட்டும்தான் அப்படி செய்கிறீங்க. ஏன்னா அரசியல் புரியலை. அரசியல் புரியலை ஏதோ ஒன்று. ஆனால் மக்களுக்கு மேபி நல்லது செய்ய நினைக்கலாம், மேபி வேறு இன்டென்ஷன் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பண்ணுற கூத்தை நினச்சா சிரிப்பாக தான் வருது. ஓகே, எப்படி எனக்கு குழப்பமாக இருக்குது. எப்படி தான் இவங்களை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது? நம்ம இங்கிட்டு போனால் அவனுக்கு அங்கிட்டு எடுத்து ஓடிடுறானுங்க. நம்ம ஒன்று செய்யலான்னு சொல்லி வச்சுட்டு போனால், சரிடா அனுவார் வரட்டும், சரி இதான் பிளான்னு, ஓகே நம்ம வந்து தூக்குறோம், மலாய்க்கார ஆச்சா தூக்குறோம்டா அப்படின்னு நாங்கள் போய் ஒரு சவால் விட்டு வந்துடுவேன் மலேஸ்கிட்ட. டேய் உங்கள் ஆச்சை நான் தூக்குறேன்டா, ரொம்ப ஓடுறானுங்கன்னு. இங்கிட்டு வந்து இப்போ அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பார்த்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் மலேசியில் தான் வீடியோ போட்டுட்ருப்பேன். ஏன்னா நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, எனக்கு மலேசி மேலாம் கோவம் இல்லை. எனக்கு வந்து இந்த சிஸ்டம் இப்படி அமைச்சிட்டானுங்களே, மக்களை சமமாக நடத்த மாட்டுறாங்க சொல்லிட்டு அதுதான் என்னோட மன வருத்தம். அப்போ நான் மலேஸ்கிட்ட சில நேரத்தில் ஏசியும் சொல்லுவேன், இல்லை கொஞ்சம் பணிவாகவும் சொல்லுவேன், இந்த சம உரிமைக்கு அவனுங்க ஒத்து வர்றதுக்கு. இதெல்லாம் அநியாயம்டா, இது வந்து மதத்துக்கு விரோதமான விஷயம்டா, இது வந்து மனித உரிமை மீறல்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். டேய் நீங்கள் அரசாங்கத்தை மாற்றுங்கடா. ஏன்னா பாரிசான் நேஷனலில் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று இது சாத்தியமே இல்லை. அவன் ஊழல், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊழல் தான். ஊழல் பண்ண நினைச்சவன் வந்துட்டு இந்த டிவைட் அண்ட் ரூலில் விட மாட்டான், எல்லாத்தையும் பிரித்து தான் ஆளுவான். ஓகே, ஸோ ஒரு முயற்சி தான். ஒரு அணுவாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இவனுங்களை ஓட்டு போடுறதுக்கு இவனுங்களை வந்து கொஞ்சம் இந்தியன்ஸும் சைனீஸும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஓகே ஆகிட்டாங்க, பாரிசான் நேஷனலில் ஒதுக்கிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் நடப்புறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஓகே, ஆனால் மலேஸ் வந்து நிறைய அவனுக்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. ஒரு முயற்சி தான், பேசி தான் பார்ப்போமே. அணுவாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களா, இல்லை அணுவார் வந்து நாட்டை திருத்துறாரா, இல்லை இவனுங்க திருந்த மாட்டுறானுங்களா, அணுவாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, பாரிசான் நேஷனலுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்களா, எதுவும் நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்குன்னு அடுத்த பிளான் இருக்குது. மலேசியா ஆச்சா தூக்குறோம். ஓகேவா? இங்கே வந்து டம்மிக்கு அதை நான் சொன்னேன், 10 MP கொடுத்தாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, சம உரிமை வாங்க முடியாது, இந்தியன்ஸை காப்பாற்ற முடியாது சொன்னேன். ஆனால் என்னால் முடியவே முடியாதுன்னு நான் சொன்னேன். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. ஓகேவா?
இப்படி ஒத்த ஆளா போயிட்டு இல்ல பவர் பத்தாம ஒரு 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 கொஞ்சம் குறிப்பிட்ட சக்தியோட போயிட்டு அவன்கிட்ட மோத முடியாது. ஈக்குவலா அவனுங்களுக்கு ஈக்குவலான ஒரு இதை அந்த அரசியல் நம்ம பில்ட் பண்ணி போய் சண்டை போடணும். அரசியல் இதுதான் மக்களாட்சி. மக்களாட்சியோட வந்து நம்ம சரியா கையாளணும். அதை தான் நான் சொல்ல வரேன். இது வந்து முதல் விஷயம் நான் சொல்றது. இந்த அடிப்படை அரசியல் ஓட புரிந்துணர்வே தவறா இருக்கு. அரசியலோட புரிந்துணர்வே தவறா இருக்குது. அரசியல்ன்றது மக்கள் சம்பந்தப்பட்டது, நாட்டுடைய நிர்வாகம். அங்க வந்து நீங்க இனத்தை எப்பயுமே திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுக்கு அறியாம, அவ்வளவுக்கு புரியாம பேசுறீங்க அரசியலை. மக்களே ஏற்கனவே அந்த சொன்ன டிவைட் அண்ட் ரூல்ல பிரிட்டிஷ் அப்படி பண்ணி மக்கள் அந்த அந்த ஸ்ட்ரக்சர்ல வாழ்ந்து வந்து அதே ஸ்ட்ரக்சர்ல அரசியல் உருவாகி இவ்வளோ நாள்ல இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாம் அப்படி இருக்கிறப்போ அதுலேருந்து அவங்கள வெளியே எடுத்து உண்மையான அரசியலை காட்டுறப்போ ஓகே அறியாமையில இருக்கிற என்ஜிஓ உங்களுக்கும் உங்க மரமண்டையிலையும் அதுதான் புரிஞ்சிருக்குது. அது ஒரு மைண்ட் செட்டா போச்சு. ஒரு ஒரு அரசியல்னா இப்படிதான், இந்தியனுக்கா இந்தியன் தலைவன், சைனீஸ்னா சைனீஸ் தலைவன் அப்படின்னு அது ஒரு மைண்ட் செட்டு. ராங்கான மைண்ட் செட்டு. அப்புறம் எங்க சொல்யூஷன் வரப்போகுது? நீங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா முதல்ல கரெக்டான வழியில போகணும். வழியே தவறு, அப்புறம் எங்க சொல்யூஷன் வரப்போகுது? இதெல்லாம் மக்களோட டைமை வேஸ்ட் பண்றது தானே. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல் வாய்ப்பு. அதுல வேற அது ஜெயிச்சு வந்தவன் வர ஒத்துக்க மாட்டான், தப்பு செஞ்சுட்டு ஒத்துக்க மாட்டான். அது மக்களுக்கு நம்பி பாதி மக்களுக்கு தான் புரியும் அவன் தப்பு செஞ்சுட்டான், பாதி மக்களுக்கு புரியாது. அப்படியே ஓட்டு போட்டு ஓட்டு காப்பாற்றி அவன் ஒரு 20 30 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் ஆளுவான். புரியுதுங்களா? மாட்டுனா ஒரு கட்டவட்டை மாட்டிட்டு கவர்மெண்ட்டுங்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம வைக்கிற அந்த ஸ்டெப்பு வந்து கணக்கா இருக்கணும். சரியான வழிமுறை, சிக்கல் என்ன, அரசியல் சிக்கல் என்ன, சட்ட சிக்கல் என்ன, இதை எப்படி எப்படி ஜெயிச்சு வர போறோம்? மலேசியா அவ்வளோ பெரிய பருப்பா? நம்மளுக்கு வரலாறு என்ன, இந்தியன்ஸோட வரலாறுலாம் என்ன, சைனீஸோட வரலாறு என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க? நம்ம நம்ம உரிமையை அவன் பிடுங்கி எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கிறான். இங்க உட்காந்து 60 வருஷமா எம்ஐசி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஒண்ணுமே செய்ய முடியாம. மக்கள் இந்தியோட தாய் கட்சி, இந்தியரோட பிரதிநிதின்னு சொல்றான். இவ்வளோ பெரிய அநியாயத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் 60 வருஷமா. இப்ப நீங்களும் அதே மாதிரி எம்ஐசி மாதிரியே ஒரு பேட்டர்ன்ல வந்துகிட்டு இருக்கீங்க, இந்தியன்ஸுக்குன்னு ஒரு கட்சின்னு சொல்லிட்டு. தயவு செய்து மக்களுக்கு துரோகம் செய்யாதீங்க. மக்களை போலியான நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தாதீங்க. ஓகேவா? ஒத்துக்குங்க. உங்களால் ஒரு ஆளா இருந்து ஒண்ணுமே மாத்தி அமைக்க முடியாது. இப்ப நான் ஒத்துக்கிறேன்ல, தயவு செய்து என்னைய வந்து அரசியல்ல சூஸ் பண்ணிடாதீங்களா, என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்தா கரெக்டா வரேன். நான் போயிட்டு அங்க போயிட்டு ஒரு இடத்துல தேர்தல் நின்றுக்கிட்டு இங்க உள்ளவங்களாம் மண்டையை கழுவி நல்லது செய்யற மாதிரி போற ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு ஓடி போய் ஆள்ட்டு உதவி செய்யறது, எப்பயுமே இறங்கிட்டு ஒரு கேமராவை கையில வச்சுக்கிட்டு இதா பாருங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படி இப்படி, அதெல்லாம் போலியான விஷயம். அப்படி இல்லை. மக்களுக்கு முதல்ல அருவை கொடுக்கணும். இங்க வந்து நிறைய சிக்கல் இருக்கு. இதெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முக்கியம் இல்லை. அதான் அரசியல்ல வந்துதான் ஒன்றும் செய்ய முடியாத, ஒத்தையா வந்து பெருசா வருவோம். புரியுதா? நான் சொல்றது இப்ப வந்துட்டு நான் ஒரு அரசியல்வாதியா வரணும், நான் அப்படி வரணும் அப்படி சொல்ல. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் மலேசியோட ஆட்சியை தூக்குறோம், நம்ம போறோம், நம்ம அரசாங்கத்தை தூக்குறோம்னு சொன்னோமா, அதோட மீனிங் என்னன்னா அங்க பார்லிமெண்ட்ல இருக்க போறது மலேசியை விட இந்தியன்ஸும் சைனீஸும் தான் கூட. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு அரசியல் ஆசை இருக்குன்னா நான் உங்களை தடுக்கல. மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நான் உங்களை தடுக்கல. வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, பாய்க்கிற வழிமுறை தான் சரியில்லைன்னு சொல்றேன். ஓகேவா? அது 1வது விஷயம், அரசியல் சம்பந்தப்பட்டதான். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, முக்கியமான கேள்வி, அடுத்த வரப்போற தலைமுறை அரசியல்வாதி ஊழல் செய்வானா செய்ய மாட்டானா?
இதுதான் முக்கியமான விஷயம். அந்த நாயும் வந்து திருடி தான் தின்னுச்சுன்னா நோ பாயிண்ட். மலேசியா ஆட்சியை தூக்கிட்டோம். நான் மலேசியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டரை வந்துட்டான், ஒரு சைனீஸோ இல்லை ஒரு இந்தியனோ பிரைம் மினிஸ்டராக வந்துட்டான். எல்லாரும் திருட்டு நாயாவே இருந்தானா, சுயநலத்துக்காக திருட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கானா? இதே பிரச்சனை தான் நாட்டில் இருக்கும். பிரச்சனை சால்வ் ஆகாது, யாருக்குமே எந்த நன்மையும் வராதுல்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கும் நான் வந்து சொல்யூஷன் சொல்லிட்டேன். கணக்கு வழக்கு காமிக்கணும். ஓகே, இப்போ நேர்மை முக்கியம் சேரிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு நேற்று வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. அப்ளை ஃபார் சேரிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த வெப்சைட்டில். ஓகே, அதில் என்ன சொல்லியிருப்போன்னா, யார் வேணாலும் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணலாம், எங்ககிட்ட அப்ளை பண்ணலாம். நாங்கள் இந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஒரு என்ஜிஓவாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த விக்டிமாவே இருந்தாலும் சரி, எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னப்போ அங்கே அப்ளை பண்ணால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், அவங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு, எப்படி அவங்களுக்கு எங்களோட வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் எப்படி டொனேஷன் தருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து அந்த சேரிட்டி நடந்துட்ட பிறகு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்னா நான் காமிச்ச மாதிரி எல்லாமே கணக்கு வழக்கெல்லாம் வந்து பக்காவாக ஏமாத்து இல்லாமல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் உட்பட எல்லாமே கணக்காக வந்துடும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நேர்மையாக நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. நான் இப்போ வாய்ப்பை ஃபுல்லாக திறந்துட்டேன். நேர்மை முக்கியம் சேரிட்டி, நேர்மை எங்களுக்கு எங்கள் என்ஜிஓ செய்கிற சேரிட்டிக்கு மட்டும் இல்லை, யார் வேணாலும் எக்யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் நிறைய சாம்பிள் காமிச்சிட்டேன் எப்படி அக்கௌண்ட்ஸை காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ மிஸ்ஸிங் என்ன? நேர்மையை காட்டுங்க, உங்கள்கிட்ட நேர்மை இருக்குன்னு காட்டுங்க. அடுத்த தலைமுறை அரசியல்வாதி யாருன்னு நம்ம சூஸ் பண்ணிட்டு மலேசியோட அரசியலை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம டேக் ஓவர் பண்ணி மலேசியும் நல்லா சம உரிமையாக நடத்தும். மலேசிக்கு எதிராலாம் நான் பேசலை. மலேசியா ஆச்சு தூக்குற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஞாபகம் போகிற நிலைமை ஞாபகம் வருதுன்னா ஏன் எங்களுக்கு சம உரிமை கொடுக்க மாட்டேற? அதனால தான். ஓகே, சம உரிமை கொடுத்தா நான் தூக்க மாட்டேன், இல்லைன்னா தூக்கிடுவேன். எதுக்கு நீ எதுக்கு என்னை ஆட்சி பண்ணணும்? எனக்கு சம உரிமை கொடுக்காம என் டாக்ஸ் காசெல்லாம் நீ பிடிங்கி சொல்லிட்டு எனக்கு நீ ஏன் ஆட்சி பண்ணணும்? நான் எதுக்கு உன்னை ஆட்சி பண்ண விடணும்? அப்படி இருக்கணும். ஓகே, தயவு செய்து மக்களுக்கு உதவி செய்யுங்க, மக்களை ஏமாத்தாதீங்க, நேர்மையாக இருங்க. முதல்ல நேர்மையை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கணக்கு வழக்க காமிங்க. இன்னொரு விஷயம், இப்போ நான் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிட்டேன் வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு நான் தான் தலைவனே வச்சுக்குவோம், நான் தான் பிரைம் மினிஸ்டர்னே வச்சுக்குவோம். என்னோட எல்லா கீழே உள்ளவனுங்க எல்லாமே அரசியல்வாதி, எனக்குள்ள கட்சியில் உள்ள எவ்வளோ ஊழல் பண்ண மாட்டான்னு சொல்ல முடியுமா? நான் பக்கா ஜென்டில்மேன் வச்சுங்க, எதுவுமே திருடலை. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வழக்கு இருந்தால் தானே திருடாமல் பண்ண முடியும். என்னாலேயே என்னுடைய கட்சி உறுப்பினரை ஊழல் பண்ணாமல் நிறுத்த முடியாது, ஒரு 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 கட்டுப்பாடு இல்லைன்னா. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கணக்கு வழக்க காமிங்க. நான் சொல்கிறது வந்துட்டு அந்த ஓகே, சில பேர் கேட்குறானுங்க, என்ஜிஓ தான் பெரிய திருட்டு திட்டுறான், நான் அரசியல்வாதி தானே பெரிய திருட்டு திட்டுறான், அவன்கிட்ட போய் பேசுகிறான். டே தேங்காங்களா, நான் அவனை என்ஜிஓவை நிறுத்துறதுக்காக இவ்வளவு சண்டை போடலடா. அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளை நேர்மையாக உருவாக்குறதுக்கு என்ஜிஓவில் உள்ள திருட்டு ஸ்டாப் பண்ணுறது இருக்குது, அது ஒரு 10% கொடுக்கலாம். ஆனால் என்னோட 90% டார்கெட் அடுத்த தலைமுறை அரசியல்வாதிங்க இங்கே நேர்மையாக இருந்து காட்டு. என்ஜிஓன்றது ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி. உனக்கு வந்து அதிகாரம் இல்லைனாலும் நீ மேனேஜ் பண்ணுறல, நீ ஒரு தலைவனாக இருந்து கீழே உள்ள உனக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட், மக்களுக்கு சேவை செய்கிறல, ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி தானே. அதுதானே அது பெரிய ஸ்கேலில் செய்ய போகிறோம். கவர்மெண்டாக இருக்கப்போ அதிகாரம் இருக்குது, பெரிய பட்ஜெட்டு, பில்லியன் கணக்கான காசை மேனேஜ் பண்ணணும். இங்கேயே நேர்மை இல்லை, கொஞ்சோண்டு டொனேஷன் வாங்கினதுல திருடி தின்றது. அந்த திருட்டு புத்தி தானே வரும். மேலே போனோடனே அரசியல்வாதி ஆகிட்டு கஜானா சாவி கழிச்சோன்னா ஒன்று கூட திருடி தின்னுவீங்க. இதுக்கு தான்டா பயமாக இருக்குது.
இதுக்கு தான் நான் தலையால் அடிச்சுக்கிறேன். கணக்கு வழக்க காமிச்சு தொலைங்கடா, இல்லைன்னா எவன் நல்லவன் எவன் கட்டவனே தெரிய மாட்டேங்குதுடா. ஏடா இப்படி அப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு நிற்கிற மாதிரியே நிற்கிறீங்க? ஒரு புண்ணியமும் இல்லை. நான் சொல்கிறத கேளு. நான் தான் கிரேட்டுன்னு சொல்கிறதுக்காகலாம் சொல்லலை. நான் இதை செய்யலைன்னா நானே அரசியல் கட்சி ஆரம்பித்து என் கூட உள்ளவனே திருடனா இல்லையான்னு கூட எனக்கே தெரியாதுடா. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாமே கணக்கு வழக்க காமிச்சிட்டுமா அந்த தொல்லையே இல்லை. எவனுமே திருட அவனா நினச்சாலும் திருட முடியாது. அந்த பழக்கத்தை அப்படியே என்ஜிஓலேருந்து எடுத்து வந்து கவர்மெண்ட்குள்ளே வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, இதே இந்த மலேசியாவோட அரசாங்கத்தை விட உலகத்திலே சிறந்த அரசாங்கம் இருக்காது. சில நாடு பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பெரிய டிகிரிலாம் படிச்சிருக்க மாட்டாங்க, பட்டப்படிப்புலாம் படிச்சிருக்க மாட்டாங்க, சாதாரண படிப்பு, இங்கிலீஷ் கூட பேச தெரியாது, பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. ஓகே, நேர்மைன்னு ஒன்று இருக்கிறதுனால நாட்டை இந்த படித்தவனோட நல்லா நடத்துவாங்க, நாடு முன்னேறி போகும். அப்போ கீ அறிவு கூடியும் கீ இல்லைடா, நாட்டை ஆள்றதுக்கு அறிவு கூடியும் ரெண்டாவது விஷயம்தான், நேர்மை தான் விஷயம். ஏன் அந்த நேர்மை இல்லைனா எந்த நேரத்துலையும் ஒரு சொல்யூஷன் நம்ம செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய நல்ல தலைவன் வந்தாலும் அது டெம்பரவரி தான், புட்டுக்கிட்டு போயிடும். ஒரு டேர்ம் அடுத்த டேர்ம் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த தலைவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி உருவாகிறான்? மெஜாரிட்டி எம்பி சப்போர்ட் இருக்கணும். மெஜாரிட்டி திருடனா மாறிட்டானா எப்படா ஒரு நேர்மையான பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க? பண்ண மாட்டானுங்க. இந்த ஆள் வந்தாலும் ரொம்ப நியாயம் பேசுவான்டா, இவன்ட வச்சுக்கிட்டு நம்ம திருட முடியாதுடா, இவனை வேண்டான்னு சொல்லிடுவோம். அதா பாரு நம்ம குரூப்ல இவன் தான் பெரிய திருடன், இவனை சூஸ் பண்ணு தலைவனா, அப்படிதான் சொல்லுவானுங்க. புரியுதா? சிம்பிள் லாஜிக். இப்படிதான் இயங்கும் உலகம். நான் நல்லவன், நான் நாட்டை வந்தா திருத்தினா எப்படி முடியும்? சட்டம் எப்படி செயல்படுது, அரசாங்கம் எப்படி செயல்படுது, பார்லிமெண்ட் எப்படி செயல்படுது, எல்லாம் புரிஞ்சு பேசுங்க முதல்ல. நீ நல்லவனா இருந்துலாம் நாட்டை திருத்த முடியாது. அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். பார்லிமெண்ட்ல 222 பேர் இருக்கிறான்னா அதுல மெஜாரிட்டி நல்லவனா இருந்தா மட்டும்தான் நான் சொல்றேன் எல்லா விஷயமும் சாத்தியம். எப்படி நல்லவனை உருவாக்க போறேன்? அதுக்கு தான் சொல்றேன், கணக்கு வழக்க காமி. அது ஒரு பழக்கமா இருக்கணும். மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து அது ஒரு எவ்வளவோ சேவை செய்யறேன்றீங்களே, அதுல முக்கியமான சேவையா நினைச்சு இதை செய்யுங்க. நேர்மைக்காக செய். நேர்மையான ஒரு இதை உருவாக்குவோம். முதல்ல எவன்கிட்ட நேர்மை இருக்குன்னு கண்டுபிடிப்பா முதல்ல. ஏன்னா ஒரு சேலஞ்சா எடுத்து செய்யுங்கடா. நாட்டை ஊழலே ஒழிச்சிடலாம், நாட்டை காப்பாத்திடலாம் சொல்றேன். புரியலையா? இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். போயிட்டீங்க இந்தியனை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த டிவைட் அண்ட் ரூலுக்கு போய் நிற்கிறீங்க. உருப்படுறதா இதெல்லாம்? திருந்துங்கடா. மக்கள் தான் பாமர மக்கள், ஒன்றும் புரியாது. என்ஜிஓன்றீங்க, அவன்றீங்க, இவன்றீங்க, நாட்டை வழி நடத்த போறேன்றீங்க. அடிப்படை அறிவே இல்லைடா. ஓகே, அட்லீஸ்ட் மக்களாவது புரிஞ்சுங்க. அவனுக்கு தான் அப்படி லூஸ் மாதிரி என்ன செஞ்சாங்க. திருடுறதுக்கு என்ன இருந்தால் திருந்த மாட்டானுங்க, என்கிட்ட சண்டைக்கு தான் நிற்பானுங்க. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு எதிராக தான் வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க. ஆனால் அட்லீஸ்ட் மக்களாக இருந்து அவனுங்களை ஒதுங்கினீங்களாலும் முடியும். போயிட்டு கணக்கு வழக்கு கேளுங்க. எவன்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு கணக்கு வழக்கு சொல்ல மாட்டானோ அவனை எல்லாம் தூக்கி வீசிடுங்க. ஓகே, இல்லைன்னா எல்லாரும் செத்துட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டிங்கன்னா சொல்லிடுங்க, எவனும் இல்லை, நேர்மை முக்கியம், சேரிட்டியை தவிர எவனுமே கணக்கு வழக்க காமிக்க மாட்டான் அப்படின்னா நம்ம உட்காந்து 2வது ஆளை கூப்பிடுவோம். யாரெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய போறீங்க, என்ஜிஓவை திறந்து காட்டுங்க. முதல்ல மினி கவர்மெண்டாக இருந்து முதல்ல சாம்பிளை காட்டுங்க. நேர்மையாக கணக்கு வழக்கெல்லாம் காமிச்சு உங்களோட என்ஜிஓ நடத்தி காமிங்க. அதை வச்சு நம்ம அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளை சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்குள்ளார ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். என்ன செய்ய போகிறோம், அடுத்த தலைமுறை அரசியல்வாதி ஊழல் பண்ணாமல் என்ன செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு தான் நான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறது யாரும் ஒன்றும் கேட்காம இந்த அவங்க பாட்டுக்கு எனக்கு என் இனத்துக்கு பேசினா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு குரூப் அப்படி பிரிஞ்சுட்டு அவன் கணக்கு வழக்கு காமிச்சா என்ன, காமிக்கலாம் என்ன,
அவன் வந்தாலும் திருட போகிறான், இவன் வந்தாலும் திருட போகிறான், அப்படி பேசிக்கிட்டு அலட்சியமாகவே இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, மக்கள் வந்து நான் சொன்னதை அதாவது ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா, நேர்மைக்கு தலை வணங்கி ஒத்துழைப்பு கொடுத்தா முடியும். சம உரிமை நான் வாங்கி தரேன், அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியும். இல்லை சம உரிமை வாங்கலனாலும் ஸ்பெஷல் ரைட்டாக ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் ஆக்கி காமிக்கிறேன், அது முடியும். நேர்மைக்கு தலை வணங்கலைன்னா நீங்கள் எல்லாரும் பாட்டுக்கு மாதிரி லூஸ் மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் நான் ஒன்றும் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஓகே, இது என் ஒருத்தன் கையில் இல்லை. ஓகே ஓகே நான் சொல்கிறது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.